என்ன நரி மாதிரி ஊழையிட்டே வர? பின்ன என்ன சடங்கு பிடிக்க அப்புறம் கொலவை போடுறதுக்கு வாயை கிழிச்சிடும். சொல்லு, நான் யாரு? கொலகாரன். அது ஜட்ஜுக்கு. உனக்கு? என் மாப்பிள்ள. எங்க இருந்து வர? பொள்ளாச்சில இருந்து. என் பேரு இது வரைக்கும் ஆதவே இனிமே முருகன். பரவாயில்லையே, 6 கிளாஸ் பாங்க் பால் அடிச்சு இவ்வளவு தெளிவா பேச்சு வருது. பாங்கு பாலா? யோ ஜெகர்தண்டான்னு சொன்னாங்களப்பா. பெங்காலில அது பேரு பாங்கு பால்ரா. அட மொசக்கார, ஐயோ எப்பா என்ன சொன்னப்பா? முருகா. முருகாவா? எந்த முருகா? உன் மாப்பிள்ள முருகனை தானே ஞாபகப்படுத்தினேன். ஏதாவது எக்கு தப்பா நடந்துகிட்ட என் போன் சிப்ல இருக்க உன் வாக்குமூலம், ஷிப்ல இருக்கிற உன் மாப்பிள்ள ரெண்டும் இருக்குங்கிறது மறந்துடாத. ரெண்டுமே அவுட் ஆயிரும். ஐயோ அதெல்லாம் எதுக்குப்பா? என்ன திடீர்னு ஓடுறான்? போலீஸையும் வீட்டையும் பார்த்து பயந்துட்டானோ? அப்ப அமைக்கிற வேண்டியதான். யோ பிடிங்க பிடிங்க, போய் பிடிங்க. போங்க மேமா. ஓடுறா பிடிங்க. ஐயோ வேணாம் மாமா, வேணாம், விட சொல்லுங்க மாமா. மாமா எனக்கு பயந்து பயந்து வருதுங்க மாமா. மாமா போலீஸ்கார கண்டா எங்க வீட்டுல எல்லாருக்கும் வயித்தால போகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க மாமா? இவ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே மாமா? சொல்லுங்க மாமா, ஒரே விட்ட ஊருக்கு ஓடி போறேன். இப்பா யார் அவன்? உன் மாமான்னு சொல்றான். முருகா என் சொந்தக்காரையா. தூக்கியா? சொந்த மாப்பிள்ள. இங்க இதுக்கு வந்திருக்கான். அசிஸ்டண்டா வேலை செய்ய வந்திருக்காயா. ஐயா கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சா? வாங்கல. வாங்கணும். வாங்கியாச்சியா? हेलो अनार जोनो परमिशन नहीं है चे है सर उधर के அது என்னங்க மாமா, ஏதோ தெலுங்குல பேசிக்கறாங்க. தெலுங்கா? அவன் பேசுறது உனக்கு பெங்காலின்னு தெரியாதாடா? நம்மள தவிர வேற எந்த பாஷை தெரியாதுங்க. என்ன விட சொல்லுங்க மாமா, ஊருக்கே ஓடி போயிரணுங்க. யோ சிக்கு ஏதோ தெய்வாதீனமா அவனே போறேங்கறாயா. விட்டுறியா? உனக்கு புண்ணியமா போகும். नो नो ही इज ओके, ही गॉट परमिशन. bring him எனக்கு இங்க கைரேகலாம் ऐदिके तकाओ. அட நானே. தம்பி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வா. மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. மாமா என் கூடயே வாங்க மாமா. ஐயோ நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே. போடா. ஐயோ மாமா சத்தம் போடு. செக்கி ஆல் செக்கி. பசுக்கடா என் புது மாப்பிள்ள. अवश्य एटार मध्ये मेटल আছে बाबू. ये सब सामान बैगे ढुकाओ और एक टक करे पूरा चेक करो. ஐயா ஐயா இது எல்லாத்தையும் எங்க மாமாட்டே கொடுத்தீங்க. இத கொண்டு போடுங்க. இது என்ற ஊட்டு சாவிங்க. நான் ஊருக்கே ஓடி போயிரணுங்க. சாவியா? ஆமாங்க. அதான் பீட் சவுண்ட் கேட்டிருக்கு. ஓகே ப்ராப்ளம் இல்லை. நீங்க எல்லாம் உள்ளே போங்க. அம்மா புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிறுன்னு பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுமா. என் மாப்பிள்ள இங்க இருக்குது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? அனுப்பிடுறேன். மாப்பிள்ள நீ கிளம்பு. மாப்பிள்ள நான் தனியாவே இருந்து போராடிக்கிறேன். மாமா ஐயோ மாப்பிள்ள போக இஷ்டம் இல்லைன்னா ஏன்டா போகணும்? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க. போப்படாது, இங்கே இரு. ஹலோ, எங்க? உனக்கு என்னென்ன வேலை பார்க்க தெரியும்? அம்னி என்னங்களா? என்ன கேட்டீங்க? மறுக்க கேளு. என்ன பாஷை இது? இது கோயம்புத்தூர் பாஷைங்க. நான் கொஞ்சம் இன்டீரியருங்க, மாமா கொஞ்சம் டவுன் பக்கம். ஏனுங்க மாமா? மாப்பிள்ள சொல்றது சரிதானுங்கோ. ஏப்பா அம்மா நீ அவன் மாதிரி கோயம்புத்தூர் பாஷை பேசுற? அதாவதுங்கம்மா, நம்ம எங்க போய் செட்டில் ஆனாலும் நம்ம ஊர்க்காரங்களை பார்த்தா நம்ம ஊர் பாஷை தானுங்க வரும். சுட்டு போட்டாலும் மறக்காது இல்லைங்க மாமா? சுட்டதுக்கு பின்னால எப்படா மறக்க முடியும்? சரி, கேட்ட கேள்விக்கு பதில். என்ன வேலை பார்க்க தெரியும்? அது எல்லா வேலையும் பாப்பணுங்க. வீட்டு வேலை, காட்டு வேலையில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கத்துப்பிடிங்க. ஓ, கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா உனக்கு? அட நம்ம கிராமத்திலே கம்ப்யூட்டர்லாம் இப்ப ரொம்ப மலிவா கிடைக்குதுங்க. சோனி வயோல இருந்து ஆப்பிள் வரைக்கும் விசாலக்கிழமை சந்தையிலே கிடைக்குதுன்னா பாத்துக்கங்களேன். சரி கம்ப்யூட்டரை விட அது எனக்கும் தெரியும். டிவில எந்த ப்ரோகிராம் லைக் பண்ணி பாப்ப? பவர் ரேஞ்சர்ஸ்ல எந்த கலர் கண்ணு உனக்கு பிடிக்கும்? ஐ ஜெட்டிக்ஸ்லாம் பாப்பியா? எனக்கு பவர் ரேஞ்சர்ல ரெட் தான் பிடிக்கும். எனக்கு ரெட் தான் பிடிக்கும். ஜாக் மாதிரி பண்ணி காட்டுமா? சரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அங்க போகாதே, புச்சி உன்னை கூப்பிடுறா. உனக்கு ஜெட்டிக்ஸ்லாம் பிடிக்கும்னு நினைச்ச, உனக்கு டோரா கூட பிடிக்குமா? எனக்கு ஜெட்டிக்ஸ்ல இருந்து குக்கிங்ஸ் வரைக்கும், டோரால இருந்து தாரா வரைக்கும் எல்லாத்தையும் பிடிக்குங்க. நோ ஏன்னு என்னாச்சு? எங்க ஆன்ட்டி பேரும் தாரா தான், அவங்களையும் பிடிக்குமா? ஐயோ சாரிங்க அம்னி. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. குக்கிங்ல உனக்கு என்னடா தெரியும்? எஸ்பெஷலி
வெள்ளை பணியாரம் பண்ணுவியா? அது எனக்கு பிரமாதம். உனக்கு அரிசியை தலையில தட்டி அதுல உளுந்த போட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டு 1/4 மணி நேரம் மொசு மொசுன்னு மாவு கல்ல ஆட்டி எடுத்து எண்ணெயில போட்டு பொசு பொசுன்னு எடுத்தா வெள்ளை பணியாரம்ங்க. அதே வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் கருகு விட்டு எடுத்தா கருப்பட்டி பணியாரம்ங்க. அவ்வளவுதான். சொல்லும் போதே நாக்கு நம்மளோமுங்குதே. நீ நாளைக்கே சுட்டு தரணும். அதுக்கு என்னங்க இன்னைக்கே சுட்டலாமுங்க. எனக்கு மாமா ஏயா அப்படி அவசரப்படுற? கொஞ்சம் நிதானமா தான் சுடுவேன். ஏ பேனர்ஜி, அவன் இன்னைக்கே சுட்டு கொடுக்குறேங்கண்ணா, நீ ஏன் ஊரா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசுறேன். அதனால்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு கருப்பு பணியார் மாதிரி இருக்கேன். அதுங்க பார்த்தா எத்தனை தின்னாலுங்க ஒரு 1/2 மணி நேரம் கையும் காலையும் நீட்டி யோகாசனம் பண்ணா உடம்பு தானா ஸ்லிம் ஆயிட்டு போயிடுதுங்க. ஓ, யோகாசனம் வேற தெரியுமா? அடி என்னங்க பார்த்தா இங்க பாருங்க. இது சிரசாசனமுங்க. இது மயூராசனங்க பார்த்தா. இது ஒரு கால் தூக்கி சக்கராசனங்க. இது வீரபத்ராசனமுங்க. காலை பின்னி இப்படி வச்சா வக்கராசனமுங்க. இது சந்திராசனங்க மாமா. இது சர்வாங்காசனம் மாமா. அப்படியே பலாசனமுங்க, கர்ணபீடாசனமுங்க. இது ஒரு கை ஊத்திட்டு கூர்மாசனம்ங்க. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டு? பட்டிக்காட்டு போட படத்துல எம்ஜிஆர் செய்வாருங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு? எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா? அவரை பார்த்து எங்க ஐயா வாத்தியார்கிட்ட கத்துட்டாருங்க. எங்க ஐயங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேனுங்க. ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ? அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு. ஐயோ அதானுங்க நம்மளுக்கு வராதுங்க. இதுக்கு மேலேயும் வரணுமாக்கம். இந்தா தம்பி, நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல, அதை சுட்டா தலை எனக்கு. சுட்டா தலை தனியா வராதுங்களே. வெட்டு தலை தனியா வரும்ல. ஏனுங்க மாமா வெட்டிடலாங்களா? ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. 96, 97. அம்மா சாப்பிட்டாச்சா? ஆனா சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடு. யார் அது? நான் இங்க இருக்கேன்யா. யார் அதுன்னு கேட்டேன். என் மாப்பிள்ளைங்க. ஒரு ஒத்தாசைக்காக கூட கூட்டி வந்திருக்கேன். நீங்க இப்ப வேணான்னு மட்டும் சொல்லுங்க, உடனே அனுப்பிடுறேன். வேணாமா? டே மாப்பிள்ள, டே மாப்பிள்ள. ஐயா இந்த செருப்பு போட்டுக்குங்க. உள்ளார வரைக்கும் ஷூ போட்டு போகாதீங்க. நீங்க எங்கெங்கயோ போறீங்க, எதையும் மிதிச்சுட்டு வரீங்க. இங்க நிறைய குழந்தைங்க இருக்குது இல்லைங்க. அதுக்கு யாராச்சும் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்ததுன்னா எந்த வியாதியா இருந்தாலும் சட்டன் வந்துருமுங்க. தயவு செஞ்சு இந்த செருப்பு மாட்டிக்குங்க. சாரி. உன்னை விட இவன் புத்திசாலி. இவனை வேலைக்கு வச்சுக்க. வேலைக்கு வச்சுக்கிறவா? ஐயோ, இவரே ரோட்டு கொடுத்துறாரு. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பார்த்திருக்கேன், சிவாஜி நடிப்பை பார்த்திருக்கேன், ரஜினி ஸ்டைல பார்த்திருக்கேன், கமல் பல மாறுவேஷத்துல நடிக்கிறத பார்த்திருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்திருக்க பத்தியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனா நீ சிவார்சே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவேன் சொல்லி வாய்முள்ள அதுக்குள்ள சிவாஜி வந்துட்டாரு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே கொலா கொலா கொலா. என்னது? ரத்தம் வந்த வேலையை முடிச்சுட்டானா? ஐயோ, போஸ்ட்மார்டம் பண்றானா? நீனத்தான் வெற்றியா? அம்மா அம்மா அம்மாக்கி. அட பாவி, காய்கறில கூட்டு வச்சு தான் பார்த்திருக்கேன். ஆனா வேட்டு வச்சு இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஐயா ராசா, என்ன ஒரு 2 days ப்ரோக்ராம தள்ளி வைக்கப்படாதா? ஏன்? ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா. அதனால சனி போன தனியா போறதுக்கு அடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கவலைப்படாத, நீ துணைக்கு போக மாட்ட. அதுக்கு இல்ல ஏப்பா, பேசாம நீ பகல்ல சுடலாமே.
ஏன் இருட்டில் சுட்டான்னா? இருட்டில் சுட்டா சைலண்டா இருக்குப்பா. நீ சொல்றது டம்முன்னு கேட்டுருமில்ல. டம்முன்னு கேட்காது. சைலன்சர் மாட்டியிருக்கேன், சத்தம் வராது. சத்தம் வராதா? இப்ப நீ மரியாதையா வந்து ஜட்ஜ் ரூம்க்கு வெளியே காட்டு. நான் காட்டவா? பின்ன அவங்க தாத்தனா? ஏப்பா இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? நீ தாண்டா என் மேப்பு, என் மாப்பு. ஓ நான் தானா? விதி என் கூட வந்து அது வாசலுக்கு போற வழி. வாசல் இப்படி போ. உன் கூட சேர்ந்ததுல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க பாதையெல்லாம் மறந்து போச்சுப்பா. வா ஒரு குத்து மதிப்பா போவோம். ஐயோ ரொம்ப வாங்குதே. என்னது? சும்மா ஒரு கிரிப்புக்கு தாப்பா. எப்பா நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஜட்ஜோட ஜோலியை முடிச்சே ஆகணுமா? முருகா அப்படின்னா படிக்கட்டிதாப்பா. இந்த வழியா அப்படியே மேல போனேன்னா கடைசி ரொம்ப ஜட்ஜ் ரொம்ப. ஒரு நிமிஷப்பா, முதல் ரொம்ப மட்டும் தட்டிடாத. அவங்க அம்மா நல்ல மேக்கப்போட படுத்திருக்கோம். அத போய் தட்டிக்கிட்டு எழுப்பிட்டேன்னு வச்சுக்க, அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு மாட்டி விட்டுருப்பா. சரி, அப்ப நான் வர வரைக்கும் இங்கேயே நின்னு முருகா முருகான்னு சொல்லிட்டே இரு. நானே சொல்லணுமா? ஐயோ ஐயோ முருகா ஞான பண்ணிதா. அச்சோ அத்த ராத்திரில ஔவையார் மாதிரி புலம்ப விட்டானே. ஜட்ஜை அவ கொள்றதுக்கு நீ ஒருத்த மட்டும் தானே வந்திருக்குன்னு நம்பி உன்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு குரூப்பே வந்திருக்குன்னு சொல்றது இல்லையா நீ? என்னடா உளர்ற? உளரலப்பா, உன்னைய மாதிரியே துப்பாக்கி கூட ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். எங்க? அந்த வரவர் அந்த வரவர் அந்த வரவர் அந்த வரவர். மாடியில் இல்லைங்க, என் மேல இருக்காங்க. யாருன்னு பாத்துறவன இந்த பக்கம் திரும்ப. என்ன கரண்ட் வந்துருச்சு? யாரு போட்டது சுச்சி? ஐயோ ஜட்ஜி, நம்மள நடிச்சிட வேண்டியதான். என்னப்பா அங்க சத்தம்? என்னாச்சு? ஏய் ஏடற. ஐஷு கனடால இருந்து ஃபோன் பண்ணா அங்கிள். சிக்னல் வீக்கா இருந்ததா, சிக்னல் எங்க கிடைக்கும்னு இப்படி போனை நீட்டிக்கிட்டே மாடி மேல வந்தேனா. அதுல இருந்து நான் சொல்றேனுங்க, இவங்க போனை நீட்டிட்டே வந்தது இல்லைங்க, என்ற கண்ணுக்கு கொலகாரன் துப்பாக்கி நீட்டிட்டு வந்த மாதிரியே இருந்ததுங்க. மேல சொல்லுங்க. அப்ப இந்த துண்டை இப்படி மேல போட்டு நிறுத்துங்க. கண்ணு தெரிஞ்சா கொலகாரன் ஸ்ட்ராங் ஆயிருவான்னு நினைச்சனுங்க. அதுதானுங்க. சொல்லுங்க. அப்புறம் என்ன கட்டி பிடிச்சு? ஐயோ இவங்களே இல்லைங்க, கொலகாரனை கட்டி பிடிக்கதான் நினைச்சு இவங்கள பிடிச்சிட்டனுங்க. மேலேங்க. அப்புறம் அந்த படிக்கட்டுல இருந்து 2 பேரும் மேலேயும் கீழேயும் உருண்டு சண்டை போட்டுக்கிட்டோம். லைட் போட்ட பிறகுதாங்க எனக்கு கன்னு போனாவோ அக்யூஸ்ட் அம்னியாவும் தெரிஞ்சதுங்க. ஆமா, ராத்திரி 12 மணிக்கு உனக்கு என்ன அப்படி போன் பேச வேண்டியிருக்கு? அதுவும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு. அடிக்கடி போன்ல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. செல்போனும் இன்டர்நெட்டும் நம்மள வளர்க்கறதுக்கு கெடுக்கிறதுக்கு இல்ல, புரிஞ்சதா? போய் படு. வாங்க. ஆமா நீ போங்க எவரிபடி. எவரிபடினா என்னயா? எல்லாரும் சேர்ந்து வந்துட்டேன்னு அர்த்தம்டா. அப்படியா? ஐயா மேல வா. நான் வந்துட்டேன். யாரு? ஓ இவனையா? மாட்னா. யாரோ நினைச்சு நீ தாரா பிடிச்சது தப்பு இல்ல. ஆனா இந்த நேரத்துல நீ எதுக்கு மாடிக்கு வந்த? பாயிண்ட பிடிக்கிறாரு. மாமா சொல்லிட்டுங்களா? என்ன என்கிட்ட கேக்குறியா? சொல்றா. மாமா தான் அனுப்புனாருங்க. எதுக்கு? அப்படி கேளுங்க. அது வந்து ஐயா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற வைன் பாட்டில் மாடி ஃப்ரிட்ஜில் இருக்கும், அது அவருக்கே தெரியாம எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாரு. ஐயோ நானும் நைஸா வந்தனுங்க மாட்டி. டேய் மாங்கா. மாமா உங்களை தானுங்க. ஐயா மடைய. ஐயா குடிக்கிறது பரவாயில்ல, ஆனா சொந்த காசுல வாங்கி குடிக்கணும். ஐயா உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான்.
தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. ஆகட்டும் ஐயா, ஆகட்டும். தல சுட்டுட்டியா? இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா. சுட்டா தலை எனக்கு. சரிங்க. எப்பா ஜட்ஜோட தலை இவனுக்கு எதுக்குப்பா? அது மீனை சொல்லிட்டு போதுரா புறம்போக்கு. எங்க லைனை குடுக்கறதுக்காக வயிறை கடிச்சிட்டு இருக்க? லைனை குடுக்கறதுக்கா இல்ல, லைனை புடுங்கிறது. புடுங்கிறதுக்கா? ஒன்னும் புரியலையே. அதடு. எதை? அது இந்தப்பா அந்த டைமர் எடு. டைமர் இதா? எதுக்கு அலாரம் வைக்கிறக்கா? எப்பா உனக்கு தான் அலாரம் நான் இருக்கனே, இது எதுக்கு? 8:30 மணி வரைக்குமா தூங்குவ? காலைல 7 மணிக்கு ஜட்ஜ் டார்ஜிலிங் போறாரு தெரியும்ல? அதுக்கு தானே வண்டி வந்திருக்குனாங்க. அந்த வண்டி கடியில வைக்க தான் டைம் பாம் செட் பண்ணிட்டு இருக்கேன். பாமா? அப்ப சுடுறது மட்டும் உன் பொழப்பு இல்லையா? கொல்றது தான் என் பொழப்பு. எப்படி கொண்டா என்ன? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஆமா, என்ன ஏதோ ஆபரேஷன் பண்ற மாதிரி கையில உரையெல்லாம் போட்டிருக்க? கைரேகை பதியும் இல்ல. தெளிவான ஆளியா நீ. ஏயா இவ்வளவு நேரம் நான் எடுத்து கொடுத்தேன், ஏறாகப்பட்டிருக்குமே. ஏண்டா யாரு பாம்பு வச்சாங்கன்னு தெரிய வேண்டாம்? எழுந்திருச்சு வா. அப்ப நீ வைக்க போற மாமு நான் வச்ச மாதிரிதானா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 1/2 மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள 1/2 மணி நேரம் என்ன தனியா உனக்கு நான் வண்டி கடியில போறேன், நீ பின்னாடியே வந்து யாராவது வராங்களான்னு பார்த்து சவுண்ட் கொடுக்குறேன். சொதப்புன கொன்றுவேன். போப்பா. ஐயோ, யா 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 ஓடியாரே. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. சரி, அளவு நம்ம போய் உளவு பாப்போம். बिल्डिंगर पीछे नहीं, कीचो आवाज से दौड़े जाओ, जल्दी करो जल्दी करो. சார் வேன் கடையில பாம் செட் பண்ணிட்டு இருக்கான், வேலை ஆரம்பிச்சிட்டான். பழியே என் மேல போட்டு பாம வைக்கிறானே. ஜட்ஜோட எத்தனை பேர் சி சி சி, எங்க அம்மா போவாங்க? நான் எங்க உச்சா போனேன்? அந்த ஆள் வந்தா என்ன பார்க்கலன்னு சொல்லி யார்கிட்ட? அதான் அந்த இளையமான் லூசு. நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன். எங்க போய் ஒளிய போற? அதோ அந்த பஸ்ஸுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறேன். ஐயோ, அங்க போய் ஒளிய போது பக்கி. ஐயோ, இவளு உள்ள போச்சா? நீங்க என்ன பண்ற? இவள நான் தான் அனுப்பி வச்சேன்னு என்னைய வந்து வாயில மிதிப்பானே. ஜட்ஜி நாளைக்கு போறாரு இல்லைங்க, அவருக்கு ஆட்டுக்கால் சூப் வேணும்னு சொல்லி கேட்டாங்களாமா. என்ற மாமனுக்கு வைக்க தெரியாதுன்னு இன்னும் சொல்லி கொடுக்க சொல்லி தொல்லை பண்றாருங்க. எனக்கு வேற எல்லாம் அடிபட்டு கிளவுஸ் போட்டா கூட என்ன விட மாட்டேங்கிறாரு. நான் வெளியே ஓடி வந்தனுங்களா, இதை பார்த்துனுங்களா, அடியில வந்து ஒளிஞ்சனுங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு. நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். சரி. உள்ள இவ்வளவு நேரம் ஆகி என்ன பண்ணுதுங்க? அவ வந்தாளா? எவ? ஏன் உட்பி தாரா வந்துச்சு. வந்தாளா வரலையா? வந்துச்சுப்பா. அப்ப எங்க போனா? வந்து இப்படியே நேர போய் அப்படியே போயிருச்சுப்பா. ஏன் இப்படி போய் அப்படி போனா? பாவம், அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய் திரும்பிடுச்சு. நேராவே போலாமே. போகலையே. ஹலோ ஹலோ பேபி. வாட்ரா பாபா. என்ன இன்னும் கத்தவே இல்ல? நான் ஏன் கத்தணும்? உள்ள யாரு இல்லையா? யாருமே இல்லையே. எங்க போயிருப்பான்? நீ யார தேடுற? நான் ஏன் மாப்பிள்ளைய தேடுறம்மா. சரி, நம்ம அந்த பக்கம் போய் பாப்போம். மாப்பிள்ள என்னம்மா 2 பக்கம் நீயே இருக்க? நீ கூட தான் 2 பக்கமும் இருக்கற. நான் சுத்தி வந்தம்மா. நான் பெரண்டு வந்தயா? டேய், யாரு நான் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். யாரு? ஓ, வழக்கம் போலவா? நீங்களா? ஆமா, அந்த பிள்ளைய தேடி போறப்ப வழியில அந்த ராஸ்கலை பாத்தீங்களா? எந்த ராஸ்கலை? அவன் தான் அந்த அயோக்கிய பையன், முள்ள மாதிரி பையன், முடிச்சு வைக்க பையன், என் உசுர எடுத்துக்கிட்டு இருக்கானே, என் மாப்பிள்ள ராஸ்கோலங்க. நீ உன் மாப்பிள்ளைய தேடிட்டு இருக்க, ஆனா இந்த மாப்பிள்ளை பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு தேடுறீங்க? என் திறமையை காட்டத்தான். அட டேய், எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லையாடா? எடுபட்ட முள்ள மாதிரி முடிச்சு வைக்க பிச்சைக்கார பட பிச்சை.
யார திட்டிட்டு இருக்க? அது மாப்பிளைய திட்டுறேங்க. பாத்தியா உன் மாமா உன்னை எப்படி திட்டுறானே? பரவாயில்லை மாமா தானே. ட்வீட் சாங்க அவளுக்கு போட்டு காட்டலாம் ட்ரை பண்றேன். எஸ் ஆயிட்டே இருக்கறாப்பா. சரி இன்னைக்கு இல்லனா நாளை காட்டுங்க. அவ கேக்குறாளே இல்லையோ நீ கேட்டு தான் ஆகணும். ஜங்கல் லாட்டாயிட்டாங்களே. அம்மா என்ன இவ்வளவு நேரம் எங்க இருந்த? உள்ள இருந்த. என்ன பண்ணிக்கிந்த? செட் பண்ணிட்டு. எதை? பாம். பண்ணிட்டியா? எந்த கேப்லடா பண்ண? எந்த கேப்ல பண்ணா உனக்கு என்னடா அயோக்கிய பையல மொள்ள மாதிரி பையல முடிச்சவைக்கு பையல. யார் உயிரை யார் எடுக்கறாங்க நாளைக்கு பாரு. போமா வா வா. பொருத்திட்டானே. எதுக்கு நம்ம லாங்ல இருந்து நாளைக்கு எப்படி வடிக்குதுன்னு பாப்போம். ஆதவா ஆதவா ஆதவா. ஐயோ எல்லாரும் ஜாகவா. ஆதவா எதுக்கு பதற? 8:30 மணிக்கு தானே வெடிக்க போகுது. எத்தனை மணிங்கிறது முக்கியம் இல்லப்பா, எத்தனை பேருங்கிறதா முக்கியம். வந்து பாருப்பா அந்த கொடுமையான அணிவகுப்ப. வந்து பாரு. அங்க பாரியா நண்டான் சுண்டானோட குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னையா பாவம் பண்ணுச்சு? பாத்தியாப்பா உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. என்னப்பா அழுதுக்கு திடீர்னு சிரிக்கிற? ஜட்ஜ் ஜட்ஜி எனக்கு மட்டும்தான் சந்தோஷப்படுறியா? குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கியா? அது அவர் தலையெழுத்து. குடும்பத்தோட போகணும். என்னையா ஒரு கொடூரமான விஷயத்தை கூடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏறுங்க. ஐயோ இது டார்ஜிலிங் வரைக்கும் கொண்டு வந்து வாசிக்க போறியா? ஆமா பின்ன. ஐயோ இந்த சத்தத்தை கேட்டு எங்க தலையெல்லாம் வெடிச்சு செதற மாதிரி இருக்குமே. எங்க போனாலும் சரி இதோட தான் என் வாழ்வு சாவு எல்லாமே. போறதுக்கு முன்னால எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற கூட்டத்துக்கே தெரிஞ்சு போச்சு. எங்க பானர்ஜியை காணோம்? என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்னை குள்ள சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதோ நான் கூட்டி வந்துறேன் பார்த்தா. இங்க பாரு நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். சைலண்டா இருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல. எங்க மாமாவே உங்களோட கூட்டிட்டு போதானே கூப்பிட்டீங்க. குட் ஐடியா. ஏ பானர்ஜி நீ எங்களோட வாயே. அப்ப நான் அங்க இருக்கும்போது ஊரு போக கூப்பிடலையா? நீயா தான் கிளப்பி விட்டியா? மசாலா பொடி மிளகா பொடி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு இல்லையான்னு கேட்க தான் கூப்பிட்டாங்க. எடுத்து வச்சியா? வச்சாச்சுமா வச்சாச்சு. இது நான் அங்க இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே? இங்க வந்து தான் கேட்கணுமா? என்ன அம்மா கூப்பிடுறாங்கல்ல. நீ எப்பவும் எங்களோட தானே இருக்க. வா ஒன்னா போலாம். ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? அங்க சமையல் செய்ய ஆள் இருப்பாங்க, எடுத்து போட ஆள் வேணும்ல. இருந்தா தானே நல்லா இருக்கும் சமையல். ஐயோ எல்லாமே நான் செஞ்சா போய்கிட்டு இருக்கேன். ஏற வண்டியில. ஐயா இன்னும் நான் துணிமணியே எடுத்துக்கலையா? ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேனுங்க. அப்ப உள்ள இதுக்குள்ள எடுத்து வச்சலாம் ஓன் துணி இல்லையா? எல்லாம் உங்க துணி தாங்க மாமா. ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான்? ஐயா கொதிக்குது. எது? உள்ள பால் இல்ல சீ மோர் இல்ல கொலை சீ ஐயோ ஒலை எல்லாத்தையும் முடிச்சுட்டியா? ஒரு பஸ்ஸோ லாரியோ பிடிச்சி நான் வந்துடுறியா? நீங்க போங்கய்யா. கொதிக்கிறது அவிக்கிறதெல்லாம் உன் மாப்பிள்ள பாத்துக்குவான். அவன் உன்னோட புத்திசாலி. அதான் தெரியுமே தெரியுமே. நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா. எங்க வர்றது? அழுகாதீங்க. போலீஸ் இதை விட்டா எனக்கு சான்ஸே இல்லை. சாரி சார், வர வழியில ஒரு ஆக்சிடென்ட். பரவாயில்ல, எனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டா பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் நீங்க போயிருப்பீங்க. இப்ப மட்டும் டேய் நீ எங்க நிக்கிற? உள்ள போ. தெய்வமே ஐயோ பஸ்ஸுக்குள்ளார போங்கன்னு சொன்னாருங்க மாமா. நீயும் இவங்களோட போறியா? இப்பவும் நீதானா? முருகா தண்ணி கேன் மறந்துட்டே கொண்டு வாப்பா. இதோ வந்துடுறேன். செக்யூரிட்டி எக்கனாய் சார் गाड़ी के बराबर चेक करे छो. खाली लिए थोड़ा चेक பண்ணே சார். இவன மாதிரி ஆள் இருக்கனால தான் அங்கங்க வெடிக்குது. சார் யுவர் கான்வாய் இஸ் ரெடி. சேஃப் ஜர்னி சார். தேங்க் யூ. டேய் என்ன? டேய் கமிஷனர் தெரிஞ்சு தாங்க கூப்பிடுறேன் சார். டேய் டேய் அப்பா இதுக்கு மேல எங்கடா தனியா கூட்டி போற? ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம் சொல்லு. சொல்றேங்க. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இங்க முருகா என்னடா ஏதோ பான ஆரம்பிச்சு நிறுத்திட்ட? பான் நான் சொன்னேன் எப்படியாச்சும் மாத்திருமே. ஐயா ரொம்ப பசிக்குது. ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கொடுங்களா? ஐயோ கையில துப்புறாரு. இதுக்காக ஒரு கமிஷனர் எப்படா கூப்பிடுவ? விடுங்க. ஃபிகரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? மால் தானே நீங்க. இந்தா ஓட்டனா. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம்.
மணி 8 ஆயிடுச்சா? அப்பா வெடிச்சிருச்சு. என்ன வெடிச்சதுக்கு அப்புறம் கை தட்டாங்க? ஐயோ, படம் முதல் கொண்டு பாம்பு அடிக்கிற படமா போடுறாங்களே. ஏப்பா, ஒரு சாமி படம் போட தொலையக்கூடாது ஐயா. கபடி முளைக்க போறோம், சாமி படம் போறதுக்கு பேசாம ஆயா. அட பணியாரத்துக்கு பிறந்த பொண்ணாட கேட்க மாட்டேங்கிறாங்க. எரிவா, பச்சவனே வந்து எடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டியே. உன் கருணையே கருணை. ஐயா அம்மா, வண்டி நிப்பாடுங்க. ஆறு அடிக்கிறாங்க, வண்டி நிப்பாடுங்க. போலீஸ் ஆபீசர் ஆறு அடிச்சு வண்டியை நிப்பாட சொல்றாரு. டேய், டிவி ஆஃப் பண்ணுங்க. வாங்க. என்ன கமிஷனர், எதுக்கு வண்டி நிறுத்த சொன்னீங்க? எல்லாம் இந்த லூசு பைய பேனர்ஜியால தான். நானா? இவன் மாப்பிள்ள முருகன் நல்ல வேலையா சொல்லிட்டான். வச்சதே அவன் தானங்க. ஏய், மப்ளேசரை வீட்ல மறந்து வச்சது நீ அவனா? மப்ளேசரா? பின்ன கூடவே இருக்கா? ஞாபகப்படுத்த வேண்டியது நீதானே? அப்ப நீங்க வச்சதை எடுக்க வரலையா? என்ன வச்சது? அது. ஏய், நீங்க வா. முருகா ரெடி. ஆமா, எதை வச்சது? ஏய், எதை வச்சு சொல்லுடா. இல்லங்க, நான் மறந்து வச்சதை நீங்க எடுத்துட்டு வரலையான்னு சொன்னேன். அதான் எடுத்துட்டு வந்துட்டேனுங்களே. அட போங்கடா. இந்தாங்க மத்தா. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அங்க ரொம்ப குளிரா. இது இல்லனா ஒரேடியா போய் சேர்ந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன போகாமையா இருக்க போறோம்? உங்க விசாரணையில நல்லபடியா நடக்கட்டும். ஆல் தி பெஸ்ட் சார். Thank you. கிளம்பிட்டாரே. ஆமா, நல்லபடியா போய் சேருங்க. எல்லாரும் நல்லபடியா சேருங்க. நீ எங்களோட வாயே. ஆமாமா, அவனை கூப்பிடுங்க. அவன் வந்தா நம்ம எல்லாரும் துணையா இருக்கும். வாப்பா, ஒண்ணா போயிரலாம். ஐயோ, அங்கெல்லாம் போட்டபடி அப்படியே கிடக்குது. நான் வரல. கிடந்தானே கிடக்காது என்ன? நீ வாப்பா. நீ தான் டார்ஜிலிங் பார்த்தே இல்லையா? வா. டார்ஜிலிங் நான் தனியா போய்க்கிறேன். இங்கெல்லாம் வேற இடமே இல்ல. ஐயோ, ஏன் சீட்டை உனக்கு தரேன். நீ வா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பதான் கேட்பேன் மாப்ள. வந்தா ஜாலியா இருக்கும். வா. நான் வரலங்க. என்ன விட்டுருங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, அப்பதான் கேட்பேன். உள்ள போடா. பாத்தியா, ஐயாவே சொல்றாரு. வா. ஐயா, ஒண்ணா போலாம். ஏய், என்னது பயம் போயிருச்சா? மற்றவங்களோட சேர்ந்து வச்சவனும் ஜாகும் போது நாங்க ஏன் பயப்படணும்? இதுகளுக்கு இது வேலை இல்லை, எல்லாத்துக்கும் மேட்சாவே கைத்தட்டுறோம். இங்க பாரு ராஜா, இப்போ ஒன்றும் கெட்டு போல. கட்ட கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். எனக்கு நீ என்னத்தைய கொய்யோ முயன் கத்தி வண்டியை நிப்பாட்டி அடியில் இருக்க பாம கரட்டி உன் பைக்கில் வச்சுக்கிட்டு ஊரை விட்டே ஓடி உன் உசூர் மேல ஆசை இருந்தா எனக்கு ஏன் உயிரை பத்தி கவலை? பின்ன அந்த ஆள் உயிர் தான் முக்கியம். ஏனுங்க டைம் என்னங்க? எட்டையாவதுப்பா. எட்டரையா